பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லிபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு அல் ஜாவியா என்ற நகரில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிணறு. அதுதான் லிபியா முழுவதற்குமே மிகப்பெரிய எண்ணெய் கிணறு. அந்த கிணறு கடந்த 11ஆம் தேதி ட்ரோன் தாக்குதலால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அணைக்க முடியவில்லை. லிபியா தலைநகர் ட்ரிபோலிக்கு மிக அருகில் இருப்பது இந்த அல் ஜாவியா என்ற நகரம். அந்த பகுதி பிராவின்ஸ் முழுவதுமே அல் ஜாவியா. அதுதான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அணைப்பதற்கு பல மாத காலம் ஆகும் என்கிறார்கள். மிகப்பெரிய நாசம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பென்றால் அத்தனை பேருடைய மேற்கத்திய ஊடகங்கள் முழுவதுமே சுட்டிக்காட்டுகின்ற கரங்கள் ஈரானை நோக்கி. ஈரான் தான் என்று அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். ஈரான் செய்ததோ இல்லையோ, யார் எதை செய்தாலும் இப்பொழுது ஈரான் என்ற பெயர் தான் வருகிறது. இதை பற்றிய முழு தகவலையும் பார்ப்போம். இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், இந்த பிராந்திய வல்லரசு என்பதற்கான அறிகுறிகள், அந்த பாதையில் வெற்றிகரமாக நடைபோடுகிறதா ஈரான் என்பதை பற்றியும் பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை பற்றி உங்களுடைய நண்பர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். பேச்சுரிமையை பார்க்க சொல்லுங்கள். நீங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்ப்போம். அல் ஜாவியா நகரம் என்பது அந்த லிபியாவினுடைய தலைநகர் ட்ரிபோலிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது அதாவது லிபியாவை இரண்டு பக்கமாக பிரித்தால், கிழக்கு லிபியா மேற்கு லிபியா என்று பிரித்தால், ஒன்று பெங்காசி பகுதி இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருப்பது, மேற்கு பக்கம் கடற்கரை நகரமாக இருப்பது இந்த ட்ரிபோலிக்கு அருகில் உள்ளது அல் ஜாவியா. இங்கேதான் லிபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் இருக்கிறது. இந்த எண்ணெய் நிறுவனத்தில் எண்ணெய் எடுக்கின்ற முழு கான்ட்ராக்டும் ஜெனரல் எலக்ட்ரிக், அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி தான் இந்த எண்ணெய் எடுப்பது, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. எப்படி பாருங்க, அவரை லிபியா அதிபர் கடாபியை கொண்டுட்டு அங்கே வந்திருக்கிறது அமெரிக்கன் கம்பெனி. அப்போ இது ஒபாமா போட்ட திட்டம் தானே. ஒபாமாவை யாரும் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைப்பை இன்றோடு விட்டுவிடுங்கள். தீய சக்தி ஒபாமா. ட்ரம்ப்பை ஒரு வழியில சேர்த்துக்கலாம், ஆனால் குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன்னா அது ஒபாமா தான். அவர்தான் பின்லாடனுடைய மரணத்தை திட்டமிட்டு நிறைவேற்றியவர். அதன் பிறகு கடாபி அவர்களுடைய மம்மர் கடாபியை போய் நேரில் பார்த்து கைகுலுக்கி அவரோடு அலாவலாவி விருந்து சாப்பிட்டு வந்தார். மம்மர் கடாபியோட வரவழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை ஒரு இடத்துல நடத்தினாங்க. அப்படியெல்லாம் கொஞ்சி குழாவி விட்டு அதன் பிறகு அதே மம்மர் கடாபியை போட்டு தள்ளுவதற்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. ரகசியமாக இனக்குழுக்களை சந்தித்து, சிஐஏவை அனுப்பி இனக்குழுக்களை சந்தித்து, அந்த இனக்குழுக்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள எண்ணெய் கிணறுகளை உங்களுக்கு தந்துடுறேன், எங்கள் கம்பெனி எடுப்பாங்க, உங்களை பெரிய குபேரன் ஆக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை இன்றைக்கு செயல்படுத்துகிறார்களோ இல்லையோ, எல்லா எண்ணெய் கம்பெனிகளும் அமெரிக்கன் கம்பெனி தான். ஒரு உதாரணம் இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் தான் இதை எடுக்கிறான் கம்பெனி. அவன் சொல்லிட்டான், இந்த 4-5 மாதங்களுக்கு மேலாகும் இந்த தீயை அணைத்து அதன் பிறகு மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பதற்கு 4-5 மாதங்களுக்கு மேலே ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக இப்படி லிபியாவுடைய எண்ணெய் வளம் முழுவதும் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் இது திருடப்பட்டு கொண்டிருக்கிறது. லிபியாவினுடைய காவலாளியாக இருந்தவர் மம்மர் கடாபி, இந்த எண்ணெயினுடைய காவலாளியாக மக்களுக்கு முழுவதுமாக அந்த எண்ணெய் விற்று வருகின்ற பணத்தில் எல்லாருக்கும் இலவச மின்சாரம், இலவச குடிநீர், எதுக்கும் கட்டணம் கிடையாது. அது போக பள்ளி கல்வி அதுக்குமே இங்கே கட்டணம் கிடையாது, ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அது போக ஒவ்வொரு வருடமும் அந்த எண்ணெய் விற்ற பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குடும்பத்துக்கு ஆட்கள் எண்ணிக்கை கணக்கு கேட்ப கொடுத்துக்கிட்டு இருந்தார் மம்மர் கடாபி. இன்னைக்கு பிச்சை எடுக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்க ஆயில் கம்பெனிகள் எடுக்கிறாங்க எண்ணெயை. அதை இப்ப அமெரிக்க மக்களுக்காவது பகிர்ந்து கொடுக்குறானா? சரி, இங்கே வாங்கின பணத்தை, இங்கே வந்த பணத்தை மம்மர் கடாபி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். சரி, நீ எடுக்கிற அமெரிக்கன் இப்போ எடுக்கிற மம்மர் கடாபியை கொண்டுட்டு
ஓ நாட்டு மக்களுக்காவது ஸ்டைபண்ட் கொடுக்குறியா? இலவசமாக ஏதாவது கொடுக்குறியா? அங்கே ரோட்டில் அலைய விட்டுருக்காங்க. குடியிருக்கிறதுக்கே வீடு இல்லை. இப்போ நம்ம மம்தானி, சோரன் மம்தானி வந்து 50,000 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ 50,000 பேர் அங்கே தெருவில் கிடக்குறேன் அமெரிக்காவில். அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான ப்ரோக்ராமே இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. எங்கேயோ நம்ம விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகலை. ஆனால் இது இந்த ட்ரோன் அட்டாக் எதற்காக செய்யப்பட்டது என்றால் எல்லோருமே சுட்டி காட்டுவது ஈரான் தான் இதன் பின்னணியில் இருக்கிறது என்று பேசுகின்றன. அமெரிக்க ஊடகங்கள், மேலை நாட்டு ஊடகங்கள் எல்லோருமே பேசுகிறார்கள். ஏனென்றால் கடைசியாக ஒரு சர்வைவர் இருக்காங்க. மம்மர் கடாஃபியினுடைய கடைசி மகள் ஆயிஷா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆயிஷா தான் வெளிப்படையாக சொன்னவர், அமெரிக்காவை நம்பி பேச்சுவார்த்தையில் கையெழுத்திட வேண்டாம், அவர்களை நம்ப வேண்டாம். அப்பாவை பார்த்து பேசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக அப்பாவே போட்டு தள்ளினாங்க. அதனால எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஈரானை எச்சரித்தவர். இப்பொழுது ஓமன் நாட்டில் அவர் தஞ்சம் கோரி அங்கே இருக்காங்க அந்த அம்மா ஆயிஷா. அவங்க தான் ஒரே ஆள். கடைசியாக இப்போ ஒரு 2-3-4 மாதங்களுக்கு முன்பு கடாபியினுடைய மகன் நம்ம இஸ்லாம், அவர் பேர் இஸ்லாம்னு முடியும், அவர் கொல்லப்பட்டார். அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருந்தவங்களே அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. அதுல எல்லாமே சிஐஏ, முழுவதும் சிஐஏ தான் இங்கே இருக்கிறாங்க. லிபியா முழுவதிலும் சிஐஏ நிறைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வேலையே ஒரு இனக்குழுவை இன்னொரு இனக்குழுவோடு ஒட்ட விடுவதில்லை. கடாபியினுடைய ஆதரவு கடாபிக்கு மிகப்பெரிய அளவில், கடாபி குடும்பத்திற்கு, கடாபியினுடைய வாரிசுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு பெருகியது. ஆகவே அவரை முடிச்சிட்டாங்க. அதிலும் சிஐயுடைய கரம்தான் இருந்தது என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அவங்க இல்லை. கடைசியாக எஞ்சியிருப்பவர் ஆயிஷா ஒருவர் தான். இந்த ஆயிஷாவை எப்படியாவது லிபியாவுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று ஈரான் விரும்பி இருக்கலாம். ஒரு வல்லரசுக்கான தன்மை ஈரானுக்கு எப்படியெல்லாம் வருது பாருங்க. இப்ப சதாம் ஹுசைன் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு ஈரான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜியோபாலிட்டிக்ஸ் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசு சக்தியாக வந்திருக்குமா என்றால் அது கேள்விக்குரிய விஷயம். அதே மாதிரி மம்மர் கடாபி இருந்திருந்தால் அவர் அந்த பிராந்தியத்தினுடைய ஒரு பெரிய செல்வாக்குள்ள மனிதராக இருந்தார். அது அப்படியே இருந்தது. இப்ப இவங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டினது யாரு? அமெரிக்கா. ஈரானுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? ஈரானை வல்லரசாக்க அதற்கான பாதையை போட்டு கொடுத்தது அமெரிக்கா. சதாம் ஹுசைனை ஒழிச்சாங்க, மம்மர் கடாபியை ஒழிச்சாங்க. இந்த பிராந்தியத்தில் யாருமே இல்லை. அதன் பிறகு அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடுற குரூப் தான் வளைகுடாவில் இருக்கு. அவன் நினைச்சது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா முடிச்சுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களை முடித்தது ஈரானுக்கு சாதகமா போச்சு. இப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும், அங்கே இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள், அரபிய நாடுகள் எல்லாருமே ஈரானை தான் ஆவலவா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வேடிக்கையா ஒன்று சொல்லணும்னா, நம்ம ஐயர்கள்லாம் சொல்லுவாங்க, பகவான் நாமாவளியை சொல்லிகிட்டே இருங்கோ, லட்சம் தடவை, கோடி தடவை, எத்தனை தடவை சொல்றீங்களோ அத்தனை தடவை அது பெரிய விஷயமா போகும், பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி பகவான் நாமாவளியை தான் சொல்றாங்க. இன்றைக்கு பகவான் நாமாவளி இல்லை, ஈரான் நாமாவளியை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஈரானை பிடித்தவன் பிடிக்காதவன், எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஈரான் 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 என்று சொல்லி ஈரான் நாமாவளி தான் பெருசா போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவிலே எல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறது ஈரான். இந்த ஈரானை வல்லரசாக்குவதற்கு எவ்வளவு வேலையும் செஞ்சது அமெரிக்கா தான். சதாம் ஹுசைனை ஈரானால முடிக்க முடியுமா? மம்மர் கடாபியை ஈரானால மெனக்கிட்டதை முடிக்க முடியுமா? முடிக்க முடியாது. ஆனால் அவங்க முடிச்சு கொடுத்து பாதையை போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்த அந்த பாதையில் ஈரான் வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிராந்தியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அதனுடைய கரம் நீண்டிருக்கிறது. லிபியாவினுடைய எண்ணெய் கிணறை எரிய வைத்திருப்பது ஈரான் என்றால் நிச்சயமாக இது ஒரு வல்லரசு தன்மைக்கான விஷயம்தான். எங்க நீ அமெரிக்கன் இருக்கியா? அங்கே வந்திருக்கியா? ஜெனரல் எலக்ட்ரிக்கா அடிடா. ஒவ்வொரு 4 எண்ணெய் கிணறை அடிச்சு எரிய விட்டானா ஓடி போயிடுவானுங்க எல்லாம். அதாவது
அதாவது இப்ப இருக்கிற அந்த இனக்குழுக்களுடைய தலைவர்கள்லாம் என்ன, அந்த அமெரிக்க கம்பெனிகள் போடுற பிச்சை காசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காட்டி கொடுத்தவர்கள் எல்லோருமே லிபியா அதிபர் கடாபியை முடித்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்க கம்பெனி கொடுக்கிற பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன கிணறு அவனுக்கு சொந்தம் இல்லை, கம்பெனிகிட்ட கொடுத்தாச்சு, அவன் பார்த்து கொடுக்கறது தான் வாங்கி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிழைப்பு தேவையா? அப்ப ஈரான் அப்ப அடிக்கிறதாக இருந்தால் ஈரான் தான் அடித்திருக்க முடியும். வேற எந்த நாடு இப்ப அடிப்பதற்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா அமெரிக்க முழுவதும் அமெரிக்கன் கையில் இருக்கு. அமெரிக்க கம்பெனிகள் தான் அங்கே என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை போய் சிரியா அடிப்பானா, இஸ்ரேல் அடிப்பானா? சிரியாவே ஒரு மிகவும் வீழ்ந்து கிடக்கிற நிலையில இருக்கு. இஸ்ரேல் அடிப்பானா? அமெரிக்காவை கேட்காம அடிக்க மாட்டான். அப்படியானால் இந்த ட்ரோன் அடித்திருப்பது ஒன்று ஈரான் அடித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ப்ராக்சி ஈரான், லிபியாவில் இருக்கின்ற ப்ராக்சி ஈரான். அதற்கான வேலையை இவர்கள் செய்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. துருக்கியில வைத்து ப்ராக்சி ஈரான் தான் அந்த சாம் 7 ஏவுகணையை அடிக்கப் போகிறார்கள் என்று புரளியை கிளப்பிவிட்டானா, இல்ல உண்மையிலேயே அதுதானா இஸ்ரேல் செய்த வேலை? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி போய்விட்டார் துருக்கியிலிருந்து. ஆக அங்கும் ஈரான் தான் பேச்சு அடிபடுகிறது. துருக்கியிலும் ப்ராக்சி ஈரான் வந்துட்டாங்க அப்படின்னு. இப்பொழுது ஆப்பிரிக்க நாடான லிபியாவிலும் ஈரானுடைய பேர் தான் அடிபடுகிறது. செஞ்சானோ செய்யலையோ இவன் பேரை தூக்கி போட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வல்லரசாக்கிட்டு இருக்காங்க. அத எல்லாரும் சேர்ந்து ஈரானை வல்லரசாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதிலும். இனி லிபியாவை தொட்டால் எங்க? லிபியா, அடுத்து டூனிஸ், மொராக்கோ கூட போக தேவையில்லை. லிபியா, டூனிஸ், அல்ஜீரியா, இந்த பகுதிகளெல்லாம் ஈரானுடைய செல்வாக்கு எகிரி கொண்டிருக்கிறது. அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா இனி ஈரான் கிட்ட தான் வந்து நிற்பாங்க எல்லாம் சொல்றதுக்கு, பஞ்சாயத்து சொல்றதுக்கு. ஆக விரும்பியோ விரும்பாமலோ ஈரான் ஒரு மிகப்பெரிய வல்லரசாகிவிட்டது. வல்லரசு பாதையில் வெற்றிகரமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். நம்மை பொறுத்தவரையில் இந்த ட்ரோன் அட்டாக்கு பின்புறத்தில் ஈரான் தான் இருக்க முடியும். இவ்வளவு துல்லியமாக அந்த அல் ஆயிசா நகரில் இருக்கின்ற லிபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயலை அடித்து எரிய விட்டிருக்கிறார்கள் என்றால் வலிமையான அந்த மிசைல் கிடையாது, ட்ரோன் தான். ட்ரோன்னா அப்ப ஈரான்கிட்ட தான் மிகச்சிறந்த காமிகேஸ் ட்ரோன்லாம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் இது பண்றதுக்கான இதெல்லாம் ஈரான்கிட்ட தான் இருக்குது. ஆக ஈரான் தான் இதை அடித்திருக்க முடியும். அதுதான் பக்கம் அவங்களுக்கு. ஈரான் தான் அப்படியே கிராஸ் பண்ணி பக்கம், அல்லது ப்ராக்சி ஈரான், அங்கிருந்த ப்ராக்சி ஈரான் அடித்திருக்க வேண்டும். யாருக்காக என்றால் லிபியாவினுடைய அதிபர், மறைந்த அதிபர் கடாபியினுடைய கடைசி மகள் ஆயிஷா. அவங்க வந்தா தான் ஒரு தலைமை இருந்தா தான் இங்கே உறுப்பினம், இங்கே எல்லாம் இல்லாட்டினா முடியாது. ஆயிஷா என்ற ஒரு பிம்பம் இங்க இருக்குது, சர்வைவல் ஆகி இருக்குது ஓமான்ல. கடாபியினுடைய மகன் இறந்ததுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா இவங்களை தான் அந்த லிபிய மக்கள் ஆயிஷாவைத்தான் அவர்கள் தேர்வு செய்வார்கள், விரும்புவார்கள். இடையில் இருக்கின்ற இந்த இனக்குழுக்கள் அமெரிக்காவினுடைய கொள்கை இவற்றை எண்ணி பார்த்து திருந்தி இந்த பக்கம் வரணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு எண்ணெய் எடுக்கிறான் அவங்களுக்கு கிடைக்கிற இன்சென்டிவ் என்ன எவ்வளவு என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் மம்மர் கடாபியை தீர்த்து கட்டினார்கள் என்பதெல்லாம் தெரியும். லிபிய மக்கள் கோபத்தின் உச்சியில் இருக்கிறார்கள், சராசரி மக்கள். ஏன்னா எல்லாம் பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு தான் எல்லாம் அவர் கொடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இல்ல, படிப்பு இல்லை, கல்வி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும். ஆக இனக்குழுக்களுக்குள்ள சண்டை, எங்கே பார்த்தாலும் சச்சரவுகள், புரட்சி, அங்கே இங்கே அடிதடி, ஆள் கடத்தல். இப்போ இந்த இனக்குழுக்கள் வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்கேன், அவன் ஒரு எண்ணெய் கம்பெனிக்கு இதாக இருப்பான், அவனுடைய ஆளை கடத்திக்கிட்டு போயிட்டு பணம் கேட்கறது. இந்த கலகம் கச்சேரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு லிபியாவில். நாடு நிம்மதியாக இல்லை. ஆகவே மக்கள் ஆயிஷாவை எதிர்பார்ப்பதில் ஒன்றும் புதிதல்ல, அது வழக்கமாக நடப்பதுதான். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.